சீமான் சார் அவர்களே, உங்கள் பாட்டன்னு சொல்கிறீங்க முத்துராமலிங்க தேவர், காமராஜர். அவர் உங்களுக்கு மட்டும் பாட்டன் இல்லை, தமிழ்நாட்டுக்கே பாட்டன். எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தான் என்ன. ஆனால் புரட்சியாளர் ஆயிடுறாரு பெரியார், இவர் கட் ஜாதி சங்க தலைவர் ஆயிடுறாருன்னு சொல்கிறேன். ஆனால் அது கிடையாது. உண்மையிலேயே பெரியார் புரட்சியாளர் தான். ஏன்னா 70 வயசில் திருமணம் பண்ணார்ல, அது புரட்சி தான் அந்த காலத்தில். அது பெரிய விஷயம். அந்த காலத்தில் யாரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசிட்டு போகிறாங்க. நமக்குன்னா வந்து நம்ம வேலையை நம்ம பாலாம் செஞ்சிருப்பார். அது பெரிய விஷயந்தான். அதே போல் ஜாதி சங்க தலைவர் கிடையாது அவர். அதை நீ தான் சொல்கிற. ஜாதி சங்க தலைவர் முத்துராமலிங்க அவர் தியாகி. தியாகி வேற, புரட்சியாளர் வேற. புரட்சியாளரோட உச்சம்தான் தியாகம். அவர் தியாகம் பண்ணார். தன் சொத்து, தன்னுடைய எல்லா பணத்தையும் எல்லாம் தியாகம் பண்ணார். தியாகி வேற, புரட்சியாளர் வேற, சுயநலவாதி வேற. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் முதல்ல தியாகம்னா என்ன, புரட்சினா என்ன, இதை தெரிஞ்சுக்கின்னு பேசுங்க மேடையில்.